ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். லேக்கர் பக்கம் பேஜில் இருக்கும் அனைத்து நண்பர்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அதாவது நம்ம என்னை பார்க்கலாம், ஒரே அப்ளிகேஷனோடாக இந்தியா, ஸ்ரீலங்கா லைவ் டிவி மற்றும் லைவ் எஃப்எம் வந்துட்டு ஒரே அப்ளிகேஷனோடாக எப்படி நம்ம பார்ப்பது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை. அந்த அப்ளிகேஷன் லிங்க் நம்ம இந்த வீடியோக்கு மேலே கொடுத்துருப்போம். ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ண கேட்கும் வெப்சைட்டு போகும். வெப்சைட்டில் பாருங்கள், கோ டு லிங்க் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு சொல்லிக்கும். அதை டச் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்த கட்டமாக உங்களுக்கு இப்படி வந்து சேரும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டவுன்லோட் அப்படின்னு சொல்லி காட்டி உங்களுக்கு 3.94 MB தான் உங்களுக்கு காட்டுது. வெறும் 4 MB தான். 4 MB இல்லை, குறைவாக தான் இருக்குது. பட் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு டவுன்லோட்டை வந்து டச் பண்ணி விட்ட கேட்கும் உங்களுக்கு இப்படி டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகி டவுன்லோட் ஆகும். சரிங்களா? சில மொபைலுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ரௌசர் கேட்கும். அதாவது இன்டர்நெட் ப்ரௌசரோ, கூகுள் குரோமோ, சிஎம் ப்ரௌசரோ, உங்களுக்கு மொபைலில் எந்த ப்ரௌசர் இருக்குதோ அந்த ப்ரௌசரை டச் பண்ணி விட்ட கேட்கும் உங்களுக்கு இப்படி டவுன்லோட் ஆகும். மேலேருந்து இழுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். சரிங்களா? டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கு பிறகு வந்து சில நண்பர்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண தெரியாமல் இருக்குது. ஆகையினால அவங்களுக்கு இன்ஸ்டால் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டிட்டு அந்த டிவி சேனல் ஓப்பன் பண்ணி காட்டுவோம். பட் இப்போ வந்து நீங்கள் இதில் வச்சு, அதாவது டவுன்லோட் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி வருதானே, இதை வந்து நீங்கள் டச் பண்ணினாலும் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். வந்துட்டு அப்படி இல்லைன்னு நீங்கள் அதுலேருந்து வெளியாகிட்டீங்கன்னு நீங்கள் பாருங்கள், வந்துட்டு உங்களோட அப்ஸில் வந்துட்டு இது போன கைக்கு உங்களோட மெனுவில் பாருங்கள், இல்லை மை ஃபைல் அப்படின்னு சொல்லிக்கும். இந்த மை ஃபைலை வந்துட்டு ஒரு டச் பண்ணி விட்ட கைக்கு உங்களுக்கு அடுத்த கட்டமாக உங்களுக்கு இப்படி வரும். சரிங்களா? ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், பார்த்து நீங்கள் வந்து கொள்ளணும். அதே மாதிரி இல்லை பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஸ்டோர் இருக்குது, அதே மாதிரி எஸ்டி கார்டு இருக்குது. சரிங்களா? சிலவங்க வந்துட்டு இந்த மொபைல் அதாவது டவுன்லோட் ஆகிறதுல வந்து எஸ்டி கார்ட்லேயே டவுன்லோட் பண்ணுற மாதிரி வச்சுக்கொள்வாங்க. சிலவங்க வந்துட்டு ஃபோன் மெமரிலே டவுன்லோட் பண்ணுற மாதிரி வைத்துக்கொள்வாங்க. ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு மாதிரி வைத்துக்கொள்வாங்க. இப்போ வந்துட்டு என்னுடைய இது டவுன்லோட் ஆகிருக்குது டிவைஸ் ஸ்டோர், அதாவது ஃபோன் மெமரியில் இருக்குது. ஆகையினா நான் ஃபோன் மெமரியை டச் பண்ணிக்கொள்கிறேன். ஃபோன் மெமரியை டச் பண்ணிவிட்டோம்னா அடுத்த கட்டமாக இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. டவுன்லோட்டுங்கிற ஹோல்டரை நம்ம டச் பண்ணோம்னா இங்கே இருக்கேன் ஏபிகே ஃபைல். பட் இதில் நீங்கள் உங்களுக்கு இல்லைன்னுச்சுன்னா நீங்கள் வெளியே ஆகிட்டு நீங்கள் மறுபடியும் நீங்கள் பார்க்கலாம், எஸ்டி கார்டில் உங்களுக்கு அந்த டவுன்லோட் அப்படிங்கிற இது வந்துட்டு இருக்கும். அதாவது எஸ்டி கார்டு டச் பண்ணிவிட்ட கைக்கு இதே மாதிரி உங்களுக்கு டவுன்லோட்டுங்கிற ஹோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே இருக்கும் இந்த ஏபிகே வந்து. சரிங்களா? இது எப்படி இப்போ இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் வந்துட்டு இப்போ ஜஸ்ட் இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி விட்ட கைக்கு அடுத்த கட்டமாக நம்ம செட்டிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம செட்டிங்கில் போய்ட்டு அந்த அன்ஸ்லோஸில் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். பட் நீங்கள் நேரடியாகவே இந்த அன்ஸ்லோஸில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணுறதுன்னா நீங்கள் வந்துட்டு செட்டிங்கில் போய்ட்டு இல்லை செக்யூரிட்டி செட்டிங் போனீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு அன்ஸ்லோஸ்ன்னு சொல்லியிருக்கும். அதை நீங்கள் டிக் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியாகிட்டு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நேரடியாகவே இன்ஸ்டால் ஆகும். பட் நீங்கள் அதை செட்டிங்கில் வந்துட்டு நீங்கள் செக்யூரிட்டி செட்டிங்கில் போய்ட்டு அன்ஸ்லோஸில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்கன்னா மொபைலுக்கு வந்துட்டு வைரஸ் ஏறதுக்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்குது. ஆகையினால் நீங்கள் இப்படி ஒரு அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போனாலும் இப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மிக சிறந்த உங்கள் மொபைலுக்கு வந்துட்டு பாதுகாப்பாகும். இப்போ வந்து நம்ம செட்டிங் போய்த்துருவோம். செட்டிங் போன கைக்கு அடுத்த கட்டமாக நம்மளுக்கு இந்த அன்ஸ்லோஷன் டிக் பண்ணுறதுக்கு வருது. இப்போ நீங்கள் செக்யூரிட்டி செட்டிங்கில் போனாலும் இதே கட்டத்தில் தான் உங்களுக்கு கூட்டிக்கு வந்து விடும். வந்து நீங்கள் இந்த இதோட டிக் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்ஸ்லோஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். சிலவங்களுக்கு வந்துட்டு இப்போ எனக்கு 1-2வது வந்துட்டு அன்ஸ்லோஷன் இருக்குது. சிலவங்களுக்கு கீழே இருக்கலாம், அல்லது வந்துட்டு இப்படி எனக்கு இருக்கிற மாதிரி 2வது இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். சரிங்களா? அன்ஸ்லோஸில் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்து நீங்கள் அன்ஸ்லோஸில் வந்து டச் பண்ணுங்கள். இந்த பெட்டில் வந்து டச் பண்ண கைக்கு அடுத்த கட்டமாக நம்மளுக்கு ஓகே கேட்கும். ஓகே கொடுத்த கைக்கு அடுத்த கட்டமாக கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலது பக்கம் மூலையில் வந்துட்டு இன்ஸ்டால் சொல்லிக்குது. அதாவது இடது பக்கம் கேன்சல் ஆகிக்குது, வலது பக்கம் வந்துட்டு இன்ஸ்டால் வந்து டச் பண்ண கைக்கு அடுத்த கட்டமாக நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா? இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கு பிறகு இன்ஸ்டால் டைம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இடது பக்கம் டன் கேட்குது, வலது பக்கம் ஓப்பன் கேட்குது. சரிங்களா? இதில் வச்ச மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை வந்து நீங்கள் டன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை விட்டு வெளியே ஆகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட மெனுவில் இருக்குது. அதாவது ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களோட மெனுவில் அந்த அப்ளிகேஷன் வந்திருக்கும். இது ஜஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா மலைக்கிற டிவிங்கிற அப்ளிகேஷன் வந்திருக்குது. ஜஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ண கேட்க அடுத்த கட்டமாக நம்மளுக்கு இப்படி லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பட் இப்படியான ஒரு மெசேஜ் ஒன்று வரும். சம் டைம் வந்து அதாவது இப்படியான மெசேஜ் ஒன்று வரும் உங்களுக்கு. இது அடிக்கடி உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு ஆக்டிவேட் கொடுத்து உள்ளே போய்க்கொள்ளலாம். இல்லை இந்த மெசேஜ் உங்களுக்கு அடிக்கடி தேவையில்லை அப்படிங்கிற காலகட்டத்தில் வந்து பெட்டில் ஒரு டிக் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து வராது. சரிங்களா? உங்களுக்கு மெசேஜ் வர மாதிரி இருந்தால் நீங்கள் நேரடியாக டிக் மார்க் பண்ண தேவையில்லை, நீங்கள் ஆக்டிவேட் கொடுக்கலாம். இப்போ நம்ம இது வரக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி நான் வந்து இந்த ஆக்டிவேட் கொடுக்குறேன். மார்க் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் கொடுத்த கைக்கு அடுத்த கட்டமாக நம்மளுக்கு இது ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்படி ஓப்பன் ஆகும்போது இப்போ சம்டைம் வந்து நம்மளுக்கு எல்லாம் லோடிங் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். அதனால் நான் இதை விட்டு வெளியாகிறேன். பெஸ்ட்டுக்கு வெளியாகிட்டு மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா? ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு இப்போ அந்த ஏற்கனவே வந்து மெசேஜ் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது, நேரடியாகவே நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்படி ஓப்பன் ஆகி வரும் பெஸ்ட்டுக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சன் டிவி, கே டிவி, அதே மாதிரி சி தமிழ், கலைஞன், அதே மாதிரி டிஸ்கவரி தமிழ், மக்கள் டிவி, ஜி டிவி இப்படியான முக்கியமான சேனலில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். பட் உங்களுக்கு இதை விட மேலதிகமான உங்களுக்கு சேனல்கள் தேவையாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்லேயோ அல்லது இந்த மெசேஜ் பாக்ஸ் இருக்குது அதனூடாக நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா நம்ம ஆட் பண்ணி கொடுப்போம். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு சன் டிவி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சன் டிவி வந்து டச் பண்ண கைக்கு இப்படி லோடிங் ஆகிட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். வந்து
இப்போ சன் டிவி வேலை செய்யுறீங்களா, இது நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் நம்ம பார்க்குறதாக இருந்தால் அந்த வீடியோக்கு மேலே நீங்கள் டச் பண்ணி விட்டீங்கன்னு இதில் வந்து உங்களுக்கு இதில் பிரேக் பண்ணுறதுக்கு இடது பக்கம் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா பெட்டி ஒன்று இருக்கும். அந்த பெட்டி நீங்கள் டச் பண்ணி விட்டீங்கன்னு உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வரும். நீங்கள் எந்த பக்கம் கிரிக் பார்த்தாலும் அந்த பக்கம் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனாக பார்த்துக்கொள்ளும். அதே மாதிரி இதில் உங்களுக்கு பிளேயர் எதுவுமே தேவையில்லை. பட் நம்ம பிளேயர் போட்டோம்னா சிலவங்களுக்கு 2 அப்ளிகேஷன் தேவைப்படும். ஆகையினால ஃபோனில் சிலவங்களுக்கு இடம் இல்லாமல் இருக்கும். அதாவது ரம்மில் வந்துட்டு குறைஞ்ச அளவு தான் இருக்கும். ஆகையினால தான் நம்ம இது அதாவது அந்த இது கொடுக்கல, அது பிளேயர் கொடுக்காமலுக்கு இது இந்த அப்ளிகேஷன்லேயே பிளேயர் கொடுத்துருக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். வந்து அதே மாதிரி இப்போ கேடிவியை நம்ம டச் பண்ணி பார்ப்போம். கேடிவியை டச் பண்ணாலும் நம்மளுக்கு அப்படி லோடிங் ஆகிட்டு நம்மளுக்கு கேடிவி வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா, அதே மாதிரி வெளியாகிட்டு இப்போ ஜீ தமிழை பார்ப்போம். ஜீ தமிழை நம்ம டச் பண்ணாலும் நம்மளுக்கு ஜீ தமிழ் வந்து ஓப்பன் ஆகும். ஜீ தமிழ் அதே மாதிரி வந்துட்டு கலைஞர் டிவியை டச் பண்ணுவோம். கலைஞர் டிவி வந்து ஓப்பன் ஆகுது. சரிங்களா, அதே மாதிரி இப்போ டிஸ்கவரி தமிழ் அதே டச் பண்ணாலும் டிஸ்கவரி தமிழ் ஓப்பன் ஆகும். இப்படி எல்லா சேனலும் ஓப்பன் ஆகும். வந்து ஃபுல் ஸ்க்ரீன் தேவையாக இருந்தால் நம்ம சொன்ன மாதிரி அந்த வீடியோக்கு மேலே டச் பண்ணிவிட்டு நீங்கள் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் பண்ணுறது கிடைக்கும். வலது பக்கம் உங்களுக்கு பெட்டி ஒன்று அதை டச் பண்ணிவிட்டு கிடைக்கும். உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் கிடைக்கும். சரிங்களா, எந்த பக்கம் திருப்புறீங்களோ அந்த பக்கம் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு மக்கே சேனல் அதாவது ஸ்ரீலங்கா டிவி, மக்கே எஃப்எம், மக்கே நாட்டு டிவி பார்க்குறதாக இருந்தால் நீங்கள் இந்த மேலுக்கு பாருங்கள். வந்துட்டு வலது இந்த இடது பக்கம் மூலையில் 3 கோடி இருக்குது. அந்த 3 கோட்டை நீங்கள் டச் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா லைவ் டிவி இருக்குது, அதே மாதிரி தமிழ் எஃப்எம் இருக்குது, அதே மாதிரி செய்தி சேனல் இருக்குது, மலையாளம் இருக்குது, இந்தோனேஷியா டிவி இருக்குது, பங்களாதேஷ் டிவி இருக்குது, நேபாள டிவி இருக்குது. சரிங்களா, உங்களுக்கு எந்த டிவி நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களோ அந்த டிவியை நீங்கள் இப்படி டச் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்ரீலங்கா டிவி டச் பண்ணுச்சுன்னா ஸ்ரீலங்கா டிவி அனைத்துமே கிடைக்கும். சரிங்களா, நம்ம ஏற்கனவே ப்ளே பண்ணி காட்டின மாதிரி தான் நீங்கள் டச் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்த கட்டமாக உங்களுக்கு ப்ளே ஆகும். ப்ளே ஆகினதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் தேவையாக இருந்தாலும் அந்த வீடியோக்கு நான் டச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இடது பக்கம் ப்ளே பண்ணுறது கிடைக்கும். வலது பக்கம் உங்களுக்கு பெட்டி கிடைக்கும். அந்த பெட்டியை டச் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் கிடைக்கும். சரிங்களா, அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் இப்போ தமிழ் எஃப்எம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் தமிழ் ரேடியோ சேனல் நீங்கள் கேட்கணுமாக இருந்தால் தமிழ் எஃப்எம் ரேடியோ இங்கே இருக்குது. டச் பண்ணிங்கன்னா ஏதாவது இதை ஒன்று டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ப்ளே ஆகும். விளங்குதா? இப்போ நீங்கள் பிரேக் பண்ணணுமாக இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஆயிடும். அவ்வளோதான் விஷயம். வந்து சில மற்றதான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வந்துட்டு புரிஞ்சிருந்தால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷேர் பண்ணி மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். மற்றும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி நண்பர்களே.